ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஸ்வாதி ஃப்ரம் சஸ்திகா டிசைன்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ரோல்டு ஹெம் ஃபூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸி ஃபுட் சேஞ்ச் வந்து ப்ரெஸ் பண்ண உடனே ஃபூட்டர் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ரோல்டு ஹெம் ஃபூட்டரை வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். சேம் வந்து ஈஸி ஃபூட்டரை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து மேலே டவுன்வேர்ட்ஸ்லேருந்து அப்வேர்ட்ஸ் வந்து புஷ் பண்ணோம்னா அது வந்து இன்சர்ட் ஆகிடும். இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றதை பாருங்கள். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. ஃபேப்ரிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளேஸ் இருக்கும், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி லைட்டாக வந்து ரோல் பண்ணுங்கள். ஃபேப்ரிக்கை ரோல் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ நீடில் வந்து ஒரு வாட்டி வந்து கீழே டவுன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க எதுவும் சிக்காமல் இருக்கிறதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படியே மெதுவாக வந்து ஃபேப்ரிக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் லைட்டாக லூஸ் விட்டு அந்த ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஃபேப்ரிக்கை வந்து ரொம்ப டைட்டாலாம் ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணாதீங்க. லூஸாக வந்து அந்த ஃபேப்ரிக் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக லிஃப்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்படியே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா 2 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரோல் ஹெம் ஃபூட்டரை வந்து யூஸ் பண்ணி வந்து சர்க்குலரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீட்டாக அந்த ஃபினிஷிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலையுமே வந்து சுருக்கம் இருக்காது. ஸோ பேக் சைட் பார்த்திங்கனாலும் நீட்டாக ஃபினிஷாக இருக்கும். இன்கேஸ் ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் மெலிசாக இருந்தது அப்படின்னா லைட்டாக விரிங்கிள்ஸ் வரும். அப்போ வந்து ஸ்டீம் அயன் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து விரிங்கிள்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ எப்படி நான் வந்து ஃபேப்ரிக்கை வந்து ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்றதை பாருங்கள். தேங்க்யூ.